ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வேளாங்கண்ணி மாதா ஃபீஸ்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கான கெட் ரெடி வித் மாதிரி இன்றைக்கி ட்ரெஸ் இது தான் போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது போல். பட்டர்ஃப்ளை தான். பட்டர்ஃப்ளை நல்லா கலர் காம்பினேஷன் எங்கிட்ட இல்லாதது. அப்புறம் வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு இதமான ட்ரெஸ். ஏன்னா அங்கே போனால் வேர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக வேர்க்கும். அதுக்கு வந்துட்டு மெயின் வந்து நமக்கு ஷால் தேவை. அந்த ஷால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த டைமில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிறைய இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 o'clock உள்ளே வந்துடணும், 4 o'clock 5 o'clock உள்ளே விட மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போத்துலேருந்து வெயிலில் 7 மணிக்கு கொடியேற்றுற வரைக்கும் நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம மேக்கப் தாங்கணும். ஒழுகி ஊற்றிடக்கூடாது. நமக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாவே போடணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மேக்கப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுறேன், நாங்கள் எப்படி போயிட்டு அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த vlogல வரப்போகுது. அப்புறம் ஷாப்பிங் வீடியோவும் இருக்குது. அந்த ஷாப்பிங் வீடியோவையும் நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போலட்டு நம்ம வந்து நம்மளோட சீரம் தான். சீரம் முதல்ல அப்ளை பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுப்போம். நம்மளோட ரீசெண்ட் டேஸில் நான் ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின்னுக்கு பயங்கரமாகவே செட் ஆகிடுச்சு. என் ஸ்கின் வந்து கொஞ்சம் சொரன்னு இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாய்ஸ்சரைசரோட ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் நம்ம போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. அப்படியே தொட்டாலே நைஸாக வலிக்குன்னு போகுது. இப்படி நீ ஏப்பா உன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கிற? நல்லா இருக்குது தூங்காமல். கண்ணு கீழே பாரு எவ்வளோ பெரிய ஏர் பேக் வச்சுருக்கிறேன்ட்டு. எல்லாருமே உன் வீடியோல கேக்குறாங்க, இன்னைக்கு உன் ஃபேஸ் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உன் ஃபேஸ் எந்த வீடியோல? இன்னைக்கு வீடியோ ஓடுறதுல மாதா பேருக்கு வர வீடியோல நைட் வந்து வீடியோ. ஏன் மகேஷ் வந்து ரொம்ப டல்லா இருக்கிறாரு அப்படின்னு. அவருக்கு பொண்ணு வரலன்னு கவலை ஃப்ரெண்ட்ஸ். கெட் ரெடி வித் மீ வந்து நாங்க 2 பேர் பண்ணின்னு இருக்கோம். ஆஃப் கேமரால ஒருத்தி, ஆன் கேமரால ஒருத்தி நாங்க பண்ணின்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். இந்த சன்ஸ்க்ரீன் தான் இது நமக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணது. இது நல்ல சன்ஸ்க்ரீன். ஃபேர் அண்ட் லவ்லி வருஷக்கணக்காக போட்டுன்னு இருந்த ஒருத்தர் இதை விட்டுட்டு இந்த சன்ஸ்க்ரீமை போடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. மீனமா பண்ணுற குளிக்காம ஐயோ அதை என் மூக்கில் ஓடுற மருந்துமா, அதை மூச்சில் அடிச்சுட்றாதம்மா, எரிய போகுது. என் ஸ்கின் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே பட்டி பார்ப்பாங்க. நம்ம ஃபேஸுக்கு நம்ம பட்டி பார்க்கணும் மெயின், சரியா? அந்த பட்டி தான் இது. ஓகேவா? நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து வியூ ப்ராடக்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி பார்க்கறதுக்கு மெயின் இது தான். அடுத்தது ஆஃப் கேமராவில் ஒருத்தி ரெடி ஆகின்னு இருக்கிறோம், ஆன் கேமராவில் ஒருத்தி ரெடி ஆகின்னு இருக்கிறோம். இந்த ப்ரைமர் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மேக்கப் ப்ரைமருக்கெல்லாம் கிடையாது. செவுத்துக்கு பார்ப்பாங்கல்ல பட்டி, செவுத்துக்கு பார்ப்பாங்கல்ல பட்டி. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஆர் யூ டூயிங்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கன்சீலர், நம்மளோட மெயின் கன்சீலர். லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் இதில் ஆங்கிள் எடுத்தேன். பட் ஆனால் சரி பண்ண முடியல. அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நேரம் காயணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இல்லைன்னா வேப்பமா மூஞ்சிலாம் நல்லா சோப் போட்டு கழுவணும்னா பாருங்க எப்படி இருக்கும்னு. thousands of புலுவாஸ் ஹியர். ஆனால் இதெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸு, இந்த பிக்மெண்டேஷனு இதெல்லாம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ரொம்ப டார்க்காக இருந்தது முதல்ல, டார்க்காக தெரியும். இப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. அது வந்து இந்த கன்சீலர் வச்சு நம்ம கவர் பண்ணுறதுனால மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, தெரியல, இந்த ஓட்டச்சலாம் தெரியாமல் நம்ம மறைச்சிக்கணும். இப்படி ஆமாம், இப்படி ஓட்டச்சலாம் தெரியாமல் மறைக்கணும். ஓட்டச்சல் இருக்கா? டார்க் கண்ணு கீழே மட்டும் போடும். அப்படியே லைட்டாக டச் பண்ணி தொலை. வாழ்க்கை
அது ஏன் இந்த மேக்கப் பண்ணும்போது மட்டும் போகுது? ஏமா அந்த மேக்கப் பண்ணும்போது வாய் மட்டும் ஓடு போயிடுது எல்லாருக்கும்? அப்படி லைட்டா டேப் பண்ணு. அப்படிதான் உங்களுக்கும் போகுமா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி போகுதான்னு தெரியல. மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. அம்மா நீ குளிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு மேக்கப் பண்ணி விடுவேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்துடுறியா? அப்பா குளிச்சு விடும் போது குளிச்சுட்டு நானும் அம்மாவை மேக்கப் பண்ணிடுறோம். உனக்கு நான் மேக்கப் பண்ணி விட்றாடா. ஓகே? நீயே பண்ணிப்பியா? சரி ஓகே. சரி எல்லாம் நான் அப்படியே வச்சுடுறேன், நீ வந்து பண்ணிக்கோ. ஓகே? குளிச்சுட்டு வந்து தான் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேக்கப்பே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுனா போட்டுக்கலாம், லைட்டாக மேக்கப் போடணுன்னா அப்படியே காம்பேக்ட் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ஹெவியாக வேணும்னா இன்னும் நம்ம ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் காம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில நேரம் போர் அடிச்சுது அப்படின்னா அப்படியே காம்பேக்ட் போயிடுவேன். இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபவுண்டேஷன் இப்போ எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அது மட்டும்தான் தெரியுது. ஒரு மூஸ் ஒன்று இருக்கும் பாருடா, ஏதோ வச்சுருப்பாரு பாரு ஒன்று. இங்கே இல்லை. இதுதான் இவ கையில் வச்சிருக்கா. இதுதான் வச்சிருக்கா, இவ வச்சிருக்கா கையில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாக்மியோட மூஸ் ஃபவுண்டேஷன். அதை நீ தானே நான் போய் குளிப்பாட்டணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years அந்த மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம் அப்படின்னா மாறணும். ஆனால் ஃபவுண்டேஷன் எனக்கு கரெக்டாக வந்து சூஸ் பண்ண தெரியல எங்களுக்கு. இருமா கீழே போட்டுறாதம்மா, அங்கே உள்ளவை. அதனால் இதவே வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது அழியவே அழியாது. அது போட்டியா? ஆ இதுவே நீங்கள் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு ஹெவியாக இருக்குன்றீங்களா? அது இவ்வளோதான். இந்த ஹெவினஸ் தான் நம்ம போடுறதே. இதுவே உங்களுக்கு ஹெவியாக தெரியுது மேக்கப் பார்க்கும்போது. இன்னும் நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். இங்கெல்லாம் வேணாம், நீ கொஞ்சம் அந்த கதவை தருவேன். என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக தெரிஞ்சுதுன்னு லைட்டாக தருவேன். பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணவொடனே என் ஃபேஸ் பார்த்தீங்க எவ்வளோ லைட்டாக தெரியுது. நான் இருட்டில் உட்காந்து மேக்கப் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து சொட்ட சொட்டையாக வந்து அங்கங்கே வந்து தேய்க்காம போதெல்லாம் இந்த வெளிச்சத்தில் தான் தெரியுது. அதுக்குலாம் நான் ஃபுல்லாக வந்து நான் சன்லைட்டில் போயிட்டு காட்டுறேன் இதை முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்கோட காம்பேக்ட் பவுடர் நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஷேடு வந்து மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து எங்கள் ஷேடுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு டோனில் தெரியுது பாருங்கள். தெரியுதா? இவ்வளோ நேரம் ஒயிட்டாக தெரிஞ்சு இதை போட்டோடனே மஞ்சள் ஐட்டம் வரும். ஒத்தி பார்க்குறா, ஏய் உன்னை நம்பி நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன், நீ டக்குனு திரும்புறா. அதனால இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இப்போ நீங்க இந்த மேக்கப்லாம் போட்டு அங்க போய் வெயில்ல நிக்கும்போது உருகி ஊத்துறத தாண்டி சன்ஸ்கிரீம் இருக்கணும்ல ஃபேஸ்ல. கதவு திறந்தாதான் அந்த சொட்டைக்கிட்டையெல்லாம் தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஹைலைட்டரை வந்து ஒரு டுபாக்கூர் ஹைலைட்டர்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா ஹைலைட்டர் தான். ஆனால் இப்போ வர்றதில்லை. இந்த லாக்மியோட ஹைலைட்டர் இப்போ வரதில்லை, செப்பரேட்டாக வருது. ஆனால் நைக்காவில் நான் பார்த்தேன். இது தீந்தா எதில் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். அதனால் அதில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபேஸை வந்து கோணலாக இருக்கிற ஃபேஸை வந்து நேர் பண்ணிக்கணும். நான் இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்குவேன், தெரியாது, பட் ஆனால் பார்க்கவே நல்லா இருக்கணும். இது வந்து ஐஷேடோவாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஐப்ரோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோவில் இருக்கிற ஹேரை வந்து வாரி விட்டுக்குவோம்.
ஏன்னா இதில் வந்து இப்போ நம்ம போட்ட எல்லாத்தோட க்ரீமும் இதுக்குள்ளே இப்போ நிற்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது வாரிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று மேலே வரும். அதில் வந்து லைட்டாக ஹலோ குளிச்சுட்டு தான்மா போடணும், நீ குளிக்காமல் என்னத்தம்மா தேய்ச்சினுக்கிற மாய்ஸ்சரைசர்லாம். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம ஐப்ரோவை வந்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா நான் நிறைய போடலை. இப்போ வெயிலில் போயிட்டு நம்ம வெயிலில் உருகி ஊற்றின்னு இருக்கோங்க. அப்படியே மொத்த கும்பலும் வேளாங்கண்ணிலேருந்து எல்லா ஊர் க்ரௌடும் வந்து அங்கே தான் நிற்கும். மூச்சு பேச்சு இல்லாமல். என்ன டவலாமா? டவலே வரலையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து திருப்பி வாரி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடும். அப்போ நம்ம ஐப்ரோஸ் வந்து நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து கிரே ஷேடு. நான் இது வந்து உங்களுக்கு லிங்கில் வைக்கிறேன். அது வாயில் போடுறது இல்லாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் பாரோட ஐலைனரு, சரி ஐலைனருங்க அப்புறம் லிப் லைனரு. இந்த லிப் லைனர் வந்து இப்போ ப்ரௌன் ஷேடு எனக்கு ஆன்லைனில் வரல, பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வேணும் இதே லிப் லைனர் வேணும்னா ப்ரௌன் ஷேடு வாங்கிக்கோங்க. இந்த பின்னாடி இருக்க இந்த லிப் லைனர் தீந்துச்சு, இதை போயிட்டு வாங்கணும். பா என் ஃபோன் சார்ஜ் போட்டுப்பா. இருக்கா? இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கே போட்டுப்போமே அப்படின்னா அது வந்து நமக்கு லைட்டாகவும் இருக்கும். இனி ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிறத தாண்டி இது ரொம்ப நேரம் ஸ்டேவும் இருக்கும். நியூவாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லேக்மி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா நேராக அந்த ஐப்ரோஸ் வந்து ஏதோ ஆயிடுது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கண்ணை தேய்க்கிற மாதிரி ஆயிடுதா. அதனால் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து ரெனேல வந்துட்டு 1+1 ஆஃபர் இருந்ததா, அதனால் நான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக தான் இருக்கேன். அந்த கதவை தத்தனை என் முழு அழகும் தெரியுது. ஆனால் ஏசி போயிடுமே. பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியுதா? இங்கே தெரியுது என் கேமராவில். இப்போ வந்துட்டு நம்ம வந்து காய்ச்சல் மட்டும் போட்டுக்கிறேன். நான் ஐலைனர் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே ஏதோ ஐலைனர் இருக்கு அப்படின்னு சவால வச்ச யாரா மாதிரி சுருண்டு போயிடுவீங்க. கொஞ்சமாச்சும் தாங்குமே, மொத்தமும் கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு லாக்மியோட காஜல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ வலி ஆரம்பிச்சது பயங்கரமாக. அதனால வந்துட்டு ஓகே வேணாம் அப்படின்ட்டு காஜல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஐலைனர் வந்து நம்ம அப்போ எடுத்துன்னு வரல, அதனால் ஐலைனர் போடல. அதனால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நான் ஐ ஷேடோ பேலட் வச்சுருக்கேன். பட் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா காட்டுறேன் பாருங்க. இந்த வந்து இந்த இதில் ஒரு ஷேட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோல்டன் மாதிரி ஒரு ஷேட் இருக்குது. இந்த ஷேட் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஐப்ரோஸ் வந்து எப்படின்னா இந்த எண்டு வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியும். அது இல்லாமல் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து கண்ணுக்கு இந்த ஐப்ரோ கீழே வந்து நமக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியுது இல்லாமல் அப்படியே மினுக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் இன்னொரு இது கூட யூஸ் பண்ணுவேன். ஆனால் பட் இது யூஸ் பண்ண இதுவுமே வந்து ஐப்ரோஸ் டேட்டூ. இது என்ன பண்ணோன்னா இந்த எண்டில் வந்து இப்படி வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம்
நமக்கு டார்க்காக தெரியும். இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கணும். செட்டிங் ஸ்ப்ரே நான் எடுத்துன்னு வர மறந்துட்டேன், அதையும் மறந்துட்டேன். நான் அது வந்து நான் ஃபேஸஸ் கன்னடா யூஸ் பண்ணுவேன், லாரிலோடது யூஸ் பண்ணுவேன். அதை வேணால் நான் வச்சுடுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிந்தி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குட்டி பிந்தி. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மிரர் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த மிரர் வந்து எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடுங்காக இருக்குது. எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் இங்கே தான் இருக்குது. குட்டி மிரர், காம்பேக்டாக கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் எடுக்கிறேன்னா இங்கேயும் வச்சு எடுத்திருக்கேன். அது நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத. அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே, இதுதான் இப்போ வந்து ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். வந்துட்டேன். ஓகே, ரெடி ஆகிட்டியா நீ? இங்கே வந்து உட்காந்தாதான் உனக்கு கண்ணாடி தெரியவா? நான் உனக்கு அழகா மேக்கப் பண்ணி விடுறேன். கேமரா தெரியுதுல்ல? அப்பதான் நீயும் கேமரா தெரியுமா? நான் தான் மேக்கப் பண்ணி கலர் ஆயிடுச்சு தெரியுமா? சூப்பரா கலர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லிப்பர்ஸ் மட்டுமா போகணும், இனி ஷால் இருக்குது, அவ்வளோதான் இதோட லுக்கு. ஏன்னா நமக்கு வெயிலுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கச்சன்னு இருக்கக்கூடாது, குத்தக்கூடாது, அந்த மாதிரி இதான் நம்ம இதை எடுத்துருக்கோம். அதனால் இது ரொம்ப வேர்த்தாலும் நமக்கு நனைஞ்சாலும் சீக்கிரம் ஆறிடும், அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.